அறிவித்தல் ஒன்று, அதாவது கடலிலே பயணம் செய்கின்றவர்கள் ஒரு வள்ளத்திலே 6 பேருக்கு மேல் பயணம் செய்ய முடியாதென்றும், பயணம் செய்கின்றவர்கள் அதற்குரிய பாதுகாப்பு கவசங்கள் அணிந்திருக்க வேண்டும் என்றும் கடற்படை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றார்கள். தயவு செய்த விதிகளை பின்பற்றி ஒழுங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து அமர்ந்திருங்கள். சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லோருக்கும் காலை உணவு வழங்கப்படும். எனவே தயவு செய்து அமர்ந்திருந்து ஒத்துழைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பு கடமைகளை செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் உடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த காலை உணவை கொடுக்க ஒத்துழைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இந்த பனிஷ் எல்லாருக்கும் கொடுத்து முடியும் வரை சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இந்த அன்னையுடைய இந்த காலை உணவு பனிஷ் வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து எல்லோருக்கும் கிடைக்க நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞர்கள் இந்த உணவுகளை விரைவாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து சற்று பொறுமையோடு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே அமர்ந்திருந்து இந்த அன்னையினுடைய உணவை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க உங்களுடைய அன்பான ஒத்துழைப்புகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடலிலே பயணம் செய்ய இருக்கின்ற மக்களே, ஒரு படகிலே தயவு செய்து 6 பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும். ஆகவே படகு ஓட்டிகள் தயவு செய்து உங்களுடைய படகுகளிலே 6 பயணிகளை மட்டுமே ஏற்றி செல்லுமாறும், அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு கவசங்களை அணிவித்து அவர்களை அழைத்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இந்த கடலிலே பயணம் செய்வதற்கு கடற்படையினர் ஒரு எல்லையை வகுத்துள்ளார்கள்.
அந்த எல்லைக்குள்ளேதான் உங்களுடைய அந்த பயணங்களை மேற்கொள்ளுமாறும், எல்லைகளை மீறி தயவு செய்து அவர்களுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீற வேண்டாம் என்று சொல்லியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் சாரணியர், இலங்கை சாரணிய சபையினர், முதலுதவி சபையினர் எல்லோரையும் இணைந்து இந்த உணவு கொடுக்கின்ற பணியிலே உங்களுடைய ஒத்துழைப்புகளை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸினர், சாரணியத்தினர், முதல் உதவி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த பனிஸ் கொடுத்து உதவுகின்ற அந்த பணியிலே உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து பனிஸ் வாங்கியவர்கள் இருந்த இடத்திலிருந்து அந்த பனிசுகளை உண்ணுங்கள், எழும்பி தெரிய வேண்டாம். எல்லோருக்கும் இந்த பரிசுகளை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து சற்று நேரம் பொறுமையாக இருந்து இந்த உணவுகள் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் உங்களுடைய தாராள ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த நகைகள் விலை மதிப்பற்றவை. ஆகவே தயவு செய்து அவற்றை கவனமாக நீங்கள் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பனிஸ் பெற்றவர்கள் தயவு செய்து எழும்ப வேண்டாம். எல்லோருக்கும் இந்த பனிஸ் பகிர்ந்தளித்ததன் பிற்பாடு நீங்கள் எழுந்து செல்ல முடியும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். அப்படியே கட்டா தூக்கி போ. ஒரு சிறு பையனுடன் தன்னுடைய பெற்றோரை தவறவிட்டு இந்த அறிவிக்கின்ற மையத்திலே வந்திருக்கின்றார். 3 வயது மதிக்கத்தக்க பையன், சிவப்பு வெள்ளை சப்பாற்றும் கோட் போட்டிருக்கின்றார். ஒரு யாராவது உங்களுடைய பிள்ளையை, ஆண் பிள்ளையை, 3 வயது மதிக்கத்தக்கவர் யாராவது தவறு விட்டிருந்தால் உடனடியாக இந்த கபி பக்கத்தின் வலது பக்கத்திலே இடது பக்கத்துக்கு நீங்கள் வந்து இந்த அறிவிப்பு மையத்திலே வந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். சிறு பிள்ளைகள் மட்டிலே கவனமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தவறோட பிரபாக தயவு செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கைகளிலே வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
வேற அந்த போட் ஓடுறதில் காட்டுங்க. போயிட்டீங்களா? அந்த போட் ஓடுறதில் காட்டுங்க. ஜூம் பண்ணி அந்த கதையில் எப்படி போட் தயவு செய்து சற்று நேரம் பொறுமையோடு இன்னும் 5 நிமிடங்கள் பொறுமையாக வந்திருங்கள். எல்லோருக்கும் இந்த பனிஸ் பகிர்ந்தளிக்கப்பட மட்டும் தயவு செய்து உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அவை தயவு செய்து எல்லோருக்கும் இந்த உணவு கிடைக்க உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தாருங்கள். இன்று அன்னையினுடைய இந்த திருவிழாவை முன்னிட்டு சரியாக 12 மணிக்கு அன்னையினுடைய அன்னதானம் விருந்து பிரசாரம் உங்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கின்றது. அவை அந்த நிகழ்விலும் பங்கெடுத்து அந்த அன்னையினுடைய பூரணமான ஆசிரியை பெற்று செல்லுமாறு உங்களை நாம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொஞ்சம் டன்ல இருக்காங்க, அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ப்ரோக்ராம். கனடா கனடால